இந்த புதிய வருடத்துக்கு போவதுக்கு முன்பாக ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் உங்களோட தேவனுடைய வார்த்தையாக நான் எப்படி சொல்றது, ஒரு தலைப்பு வைத்து நான் பேச விரும்பல. ஒரு சில காரியங்களை ஆலோசனையாக கொடுக்க இந்த கால வேளையில் நான் ஏவப்படுகிறேன். ஏனென்று பார்க்கும் பொழுது, இந்த புதிய வருடத்தில் போகும் பொழுது நம்ம எப்படி நம்ம தகுதிப்படுத்திக்கலாம், நம்ம எப்படி போகணும், அது குறித்து தான் சில ஆலோசனைகள் உங்களோட கொடுக்க போகிறேன். முதலாவது என்னோடு எடுத்துக்கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. முதல் காரியம், நம்ம வாழ்க்கையில நம் கர்த்தரை எதிர்பார்க்கிற ஒரு காரியம், புது சிருஷ்டியாய் நாம் மாற வேண்டும். புது சிருஷ்டியாய் மாறுவதற்கு என்ன குவாலிட்டி, எப்படி நான் மாறுவேன்னா, வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து புதிதாய் மாறினது. நம்ம வாழ்க்கை நல்லா பாருங்க, நம்ம வாழ்க்கையில ஒரு புதிய காரியமா நம்ம பார்க்கணும்னா நம்ம முதல்ல மாறணும். நம்ம எண்ணங்கள் மாறணும், நம்ம பார்வை மாறணும், நம்ம சிந்தனை மாறணும், நம்ம செயல்கள் மாறணும். நம்ம மாறாம என்னை சுற்றி இருக்கிற காரியங்கள்லாம் மாறணும்னு நினச்சா அது பெரிய ஒரு ஏமாற்றத்துக்குரியான ஒரு காரியம். நல்லா பாருங்களேன், 2025க்குள்ளே நீங்கள் எல்லாம் போகிறீங்க. போகும்பொழுது அநேகருக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், இந்த வருஷம் எப்படியா இருக்க. நான் சொல்கிறேன், இன்றைக்கி கால வேளையில் என்ன வெயில் அடிக்குதோ அதுதான் 2025 அடிக்க போகுது. என்ன சுகத்தோடு உட்காந்துக்கிறீங்களோ அப்படி தான் உட்கார போகிறீங்க. என்ன குடும்பம் அந்த குடும்பம் தான் இருக்க போகுது. என்ன பீரோவில் என்ன ட்ரெஸ்ஸு வச்சு அதே ட்ரெஸ்ஸு தான் இருக்க போகுது. என்ன பேங்க்கில் என்ன இருக்குதோ அதுதான் இருக்க போகுது. ஒன்றும் பெருசாக அப்படியே வந்து ஒரு நாள் அப்படியே எல்லாம் மாறி தலைகீழ ஏதோ தோட்டம் போல் அப்படியே மாறினா மாறவே மாறாது. எப்போதுமா மாறும்? ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் புது சிருஷ்டியாய் மாற வேண்டுமானா பழையவைகள் எல்லாம் ஒழியணும், எல்லாம் புதிதாக மாறணும். நமக்குள்ளே இருக்கிறது பாருங்க, புதிய 25க்குள்ளே போகும்போது நீ நினச்சி பார்க்கணும், நான் போகிறேன், போகிறதுக்குள்ள எனக்குள்ள என்ன மாற்றம் நடந்திருக்கிறது. பழைய எண்ணங்கள், பழைய சுவாபங்கள், பழைய பாவ குணங்கள் எனக்குள்ள வாழ்க்கைக்குள்ள இருக்குமானா, இந்த வாழ்க்கையோடு நான் 25க்குள்ள போனேன்னா எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது, எனக்கு நன்மையை கொண்டு வராது. ஜப வாழ்க்கை ரொம்ப தடுமாறி கொண்டிருக்கிறீங்க. ஒரு நாள் தொடர்ந்து ஒரு 5 நாள் காலை வேளையில் எழுந்து ஜெபிக்க முடியல, வேதத்தை வாசிக்க முடியல, சபை காரியங்களை ஒழுங்குல நம்ம நடக்க முடியல, எந்த ஒரு காரியத்தை குடும்பத்தில் சமாதானமாக இருக்க முடியல, எந்த ஒரு காரியம் செய்ய முடியாத நம்முடைய வாழ்க்கையில் 25ல் போகும்போது மாத்திரம் எல்லா குணங்களும் மாறிடுமா? மாறாது. ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்குள்ள மாறணும், உங்களுக்குள்ள மாறக்கூடாது, கர்த்தருக்குள்ள மாறணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அவருக்குள்ள மாறணும், புது சிருஷ்டியா நம்ம மாறணும். உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது சொல்லணும், போன ஆண்டு போல இல்லை சிஸ்டர், போன ஆண்டு மாதிரி இல்லை பிரதர், உங்களுக்குள்ள ஒரு வித்தியாசத்தை நான் காண்கிறேன், நீங்க பேசுறதுல ஒரு வித்தியாசத்தை காண்கிறேன், பார்க்கறதுல ஒரு வித்தியாசத்தை காண்கிறேன், ஒரு காரியத்தை அணுகிறதுல வித்தியாசத்தை காண்கிறேன். 2025ல் வரும்பொழுது நீங்க உணரணும், பழைய வாழ்க்கை நான் எதெல்லாம் விழுந்து போனேன். பேங்க்ல பாருங்களேன், அவங்களுக்கு ஆடிட்டிங் இயர் தெரியுங்களா, மார்ச் மாதம் தான். அந்த இயர் எண்டில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, பேங்க்கில் எல்லாமே ஆடிட்டிங் பார்ப்பாங்க. ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஆடிட்டிங் பார்ப்பாங்க. என்ன பார்ப்பாங்க? நம்மளுக்கு எவ்வளோ லாபம் வந்தது, எவ்வளோ நஷ்டம் வந்தது, எவ்வளோ பணம் வந்து வருவாயில் வந்தது, எவ்வளோ செலவு வந்தது, இது எல்லாம் பார்த்துட்டு தான் டேலி பண்ணுவாங்க. ஆகுதான்னு பார்ப்பாங்க. ஆகலைன்னா எங்கேயோ ஏதோ ஒரு காரியம் இடிக்குது, அவங்களுக்கு ஒன்றும் டேலி ஆகலை. நம்ம வாழ்க்கை நல்லா பாருங்களேன், 2024 வாழ்க்கையில் நம்ம டேலியே பார்க்குறது இல்லை. என்னென்ன காரியம் எப்படி போச்சு, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி இருந்தோம், குடும்ப வாழ்க்கையில் எப்படி இருந்தோம், குடும்பத்தில் எவ்வளோ தேவையில்லாத செலவு பண்ணி குடும்பத்தில் சமாதானத்தை இழந்தோம், குடும்பத்தில் எவ்வளோ கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் குடும்பத்தில் ஒரே சமாதானம் இல்லாமல் 365 நாள் நோயின் குடும்பத்தில் போராட்டம் நச்சரு எல்லாத்தோடு நான் வாழ்ந்தேன். இதெல்லாம் யோசித்து பார்க்காம எதெல்லாம் நம்ம சரி செய்து கொள்ளாமல் புதிய 25க்குள்ளே போகும்போது எப்படி இருக்கும்? ஒன்றும் மாறாது. வாக்குத்தத்த கார்டை நீங்கள் எடுத்தாலும் அந்த வேலையில் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு ஆசீர்வாதமாக ஒரு பிளஸ்
அசிங்கா தோணும், ஸ்டேட்டஸ் போடுவோம், கர்த்தர் என்னோட பேசினார், கர்த்தர் எனக்கு இந்த கார்டை கொடுத்தா. நான் சொல்றேன் பாருங்க, வசனம் அந்த கார்டு கொடுக்கறதுல மாத்திரம் உங்களுக்கு வாக்குத்தத்தம் இல்லை, அந்த வசனம் இதுல இருந்து தான் எடுத்தாங்க. இந்த வாக்குத்தத்த புஸ்தகம் எப்பொழுதும் உங்க கூட தான் இருக்கிறது. 365 நாளுக்கு மேலாக வாக்குத்தத்தம் இதுல இருக்குது. இதுல இருக்கிற வசனத்தை தான் பிரிண்ட் போட்டு கொடுக்குறாங்க. அந்த கார்டு எடுப்பதனால என் வாழ்க்கை மாறிடுமா? மாறவே மாறாது. நீ கிறிஸ்துவுக்குள் ஒருவன் மாற வேண்டும். பழையவைகளை ஒழிக்கணும். இந்த ஆண்டுக்குள்ள முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒழிக்கணும். எந்தெந்த காரியத்தை எப்படி நான் ஒழிப்பேன்? தேவ சமூகத்தில் வந்தாதான் ஒழிக்க முடியும். அறிக்கை பண்ணணும். கணவனோட மனைவி கூட ஒப்புரவு ஆகாமல் இருந்தீங்கன்னா ஒப்புரவாக கற்றுக்கொள்ளணும். இந்த விஷயத்தில் சமாதானம் இல்லாமல் 2024 ஒரே தலைவலியாக இருந்துச்சு வாழ்க்கை. ஒருவேளை நிம்மதியாக இல்லை, குடும்பத்தில் சாட்சி இல்லை, சமாதானம் இல்லை, வா சரி செய்து கொள்ளலாம், நம்ம ஜெபிக்கலாம். இதெல்லாம் சரி செய்யணும். இதெல்லாம் இந்த பழைய காரியங்களை சரி செய்யாமல் புதிய வருஷத்தில் போகும்போது ஒன்றுமே நான் சொல்கிறேன் மாறாது. எப்படி மாறும்? கிறிஸ்துவுக்குள் மாறணும். கிறிஸ்துவுக்குள்ள எப்படி மாறணும்? கர்த்தரை முன்னிறுத்தணும். ஆண்டவரே, இந்த வருஷத்தில் இவ்வளோ வருஷத்தை நான் தடுமாறிட்டேன்ப்பா, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. என் கேரக்டர் கொஞ்சம் முன்னேறணும், என் ஜப ஜீவியத்தில் கொஞ்சம் முன்னேறணும், பரிசுத்தத்தில் கொஞ்சம் நான் முன்னேறணும். இதெல்லாம் நான் முன்னேற்றம் அடையணும் உதவி செய்யுமா? நான் சொல்லுகிறேன், கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தை உங்களுக்குள் பூரணமாக வெளிப்படும். கிறிஸ்துவுக்குள் இருந்த பரிசுத்தம் உங்களுக்குள் பரிசுத்தமாக வெளிப்படும். கிறிஸ்துவுக்குள் இருந்த ஜப வாழ்க்கை உங்களுக்குள்ள ஜப வாழ்க்கை வரும். கிறிஸ்துவுக்குள் இருந்த வெற்றி பண்ணின வாழ்க்கை உங்களுக்குள்ள வெற்றிக்குள்ள வாழ்க்கை வரும். நான் சொல்லுகிறேன், இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். நீங்க தற்செயல இந்த வார்த்தையை கேட்கும் போது ஏதோ ஒரு வார்த்தையை பாஸ்டர் பேசுவாரு, நமக்கு உற்சாகமா இருக்கும், போகும்போது மன சந்தோஷமா போகலாம். அப்படி கிடையாது. கர்த்தர் திட்ட தெளிவுமாய் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். மகளே, மகனே, 2025க்குள்ள போகும்பொழுது இந்த வாழ்க்கை வாழ்வாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசீர்வாதத்தை காண முடியாது. உன் வாழ்க்கையில மேன்மையும் ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் சுகத்தையும் ஜெயத்தை நீ காண வேண்டுமானால் கிறிஸ்துவுக்குள் நீ மாற வேண்டும். ஹல்லேலூயா! ஒரு சத்தமா ஹல்லேலூயா! முதலாவது காரியம், நீ புதிய மனுஷனா மாற வேண்டும். இரண்டாவது காரியம் என்னோட சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க. யாத்திராகமம் 31 எரேமியா 31 அதிகாரம் 31 வசனத்தை நாம் வாசிக்கலாம். எரேமியா 31 அதிகாரம் 31 வசனத்தை எடுத்து சத்தமா வாசிங்க. மறுபடியும் சொல்றேன், மெசேஜ் டைம்ல மாதிரி இருங்க, என்ன பாருங்களேன், இருங்க, எனக்கு வாசிக்காதீங்க. ஒரு விஷயத்தை சொல்கிறேன். எத்தனை பேர் டைரி பேனை எடுத்து வந்து கை உயர்த்துங்க பார்க்கலாம். டைரி பெண்ணு நோட்டு எழுதுறவங்க மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். அந்த டைரியை காட்டுங்க கொஞ்சம் எனக்கு. 1 2 3 4 5. நான் சொல்கிறேன் பாருங்களேன், கர்த்தர் ஒரு காரியம் உன்னோட பேசுகிறேன்னா எழுதணும். அதுக்கு தான் டைரி. வசனத்தை குறிக்கிறதுக்கு டைரி கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், என் பிரசங்கத்தை பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு நீங்கள் டைரி யூஸ் பண்ணாதீங்க, தப்பு. அது எழுதலாம், எரேமியா 31 எழுதலாம், நல்லது. டைரி அது கிடையாது. இந்த கால வேளையில் கர்த்தர் ஒன்று சீரியஸாக ஒரு விஷயத்தை பேசுகிறாருன்னா, குடும்பத்தில் சமாதானம் உண்டாக, என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள இந்த காரியம் தேவைப்படுகிறது, கர்த்தர் பேசுகிறார், நான் செய்ய வேண்டும், இதை தான் எழுதணும். அப்போ தான் வீட்டுக்கு போன பிறகு வசனத்தை மறந்துடுவேன். இந்த காரியம் எனக்கு ஞாபகம் வரும். இன்னைக்கு கர்த்தர் இந்த தேவ செய்தியில் இதை பேசினாரு, நான் என்ன பண்ணேன் செய்யணும். நான் சொல்கிறேன், எல்லார் கையிலையும் டைரி வச்சுங்க, நோட்ஸ் எடுக்கணும். உண்மைதான். அதை காட்டிலும் என்ன ஆண்டவர் பேசினா புல்லட் பாயிண்ட் போட்டு எழுதுங்க. வீட்டில் போயிட்டு அதை தியானிங்க. இன்னைக்கு என்னென்னலாம் ஆண்டவர் பேசினார், குறை இருந்தால் சரி செஞ்சுங்க, வாக்குத்தத்தம் கொடுத்தா ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா! அதனால பண்ணுங்க. எரேமியா 31 அதிகாரம் 31 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடு யூதா குடும்பத்தோடு புது உடன்படிக்கை பண்ணுவேன். போதும். இரண்டாவது காரியம், புது வருடத்துக்கு போவதுக்கு முன்ன முதல் காரியம் புது சிருஷ்டியா கிறிஸ்துவுக்குள் மாற வேண்டும். இரண்டாவது காரியம், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புதிய உடன்படிக்கையை நான் பண்ண போகிறேன். அல்லேலூயா! இங்க பாருங்க, கர்த்தர் மோசேவோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். சீனாய் மலையில 40 நாட்கள் ஜெபிக்கிறான். தேவ சமூகத்தில், ஆண்டவரே நீங்க பேசுங்கப்பா, எங்களை நீங்க எப்படி நடத்த போறீங்க. அவன் நல்லா 40 நாள் முகமுகமா தேவனோட பேசிட்டு வரான். இந்த பலகையை எடுத்துக்கொண்டு இறங்கி சந்தோஷமா வர்றதுக்கு முன்பாகவே அந்த நாள்ல ஆண்டவர் பேசுறார், மோசே கொஞ்சம் எழுந்துரு. ஒரு ஆச்சரியமா என்ன ஆண்டவர் எப்படி சொல்றாரு? ஏன் ஆண்டவர், நான் கூட மெசேஜ் கொடுக்கும்போது நடுவில் பேசும்போது எப்படி இருந்தது, அதே போலதான் ஆண்டவர் பேசும்போது சொல்றாரு, எழுந்துரு,
கீழே இறங்கி போன்றாரு. அவனுக்கு ஒரே பயமாது. ஏன் ஆண்டவர் இதை சொன்னார்? சொல்றாரு, நீங்க தேவ சமூகத்தில் அமர்ந்து கொண்டு என்னோட பேசி கொண்டிருக்கிற நீ நடத்தி வந்த ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். அறநிர்வாணமா இருக்கிறாங்க, அவன் விபச்சாரம் செய்யறான், தங்களை கெடுத்து கொண்டாங்க, மோசம் போயிட்டாங்க. இந்த ஜனங்களுக்கு போய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறேன். நீ இந்த வார்த்தையை வைத்து என்ன பண்ண போற? இந்த வார்த்தையினால் அவங்க மாறிடுவாங்க நினைக்கிற? கொலை செய்யாது இருப்பாயாக, களவு செய்யாது இருப்பாயா, விபச்சாரம். அவங்க பாரு, நீ இறங்கி போவதுமே தங்களை ஜனங்களை கெடுத்து கொண்டாங்க. ஏன் கெடுத்து கொண்டார்கள்? காரணம் ஒரே ஒரு காரணம் தெரியுமா? நம்மளை நடத்தி வந்த தேவனும் சரி மோசேவும் இல்லை. இனி நம்மை நடத்துவதற்கு ஒரு தெய்வம் வேண்டும், ஒரு ஆட்டுக்குட்டி வேணும், ஒரு கண்ணுக்குட்டி வேணும் என்பதற்காக நம்மளை நடத்தும் முறை ஒரு கண்ணுக்குட்டி செய்து, யாரு? ஆர்வம் செய்து ஜனங்களை நிர்வாணப்படுத்தினான். இப்ப சொல்றாங்க, இனி நம்மை நடத்த போகிற தெய்வம் இதுதான். கர்த்தருக்கு செம்ம கோபம் வந்துடுச்சு, ரொம்ப டென்ஷன் ஆயிட்டார். மோசே ஏஞ்சிரு, நீ இறங்கி போ, இது என் ஜனமே கிடையாது, இது உன்னுடைய ஜனம், இந்த ஜனத்தை நான் இருக்கவே மாட்டேன். அவன் போயிட்டு ஜனங்களிடத்தில் கோபமா வந்து என்ன பண்ணா, இருந்த அந்த பலகை எடுத்து போட்டு உடைச்ச உடனே பூமி ரெண்டா பிளந்துதான். பிளந்துட்டு சொன்னானா, 40 நாட்கள் உங்களுக்காக தேவ சமூகத்தில் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தை என்ன, நம்ம எப்படி கானானை சுதந்தரிக்க போகிறோம், எப்படி ஆசீர்வாதமா இருக்கணும், எப்படி நடக்கணும், இந்த திட்டங்கள்லாம் என்ன ஆண்டவர் பேசினாரு. நீங்க இங்க என்னடான்னா குடிச்சிட்டு கும்மாளம் பண்ணிக்கிட்டு விபச்சாரம் பண்ணிக்கிட்டு அரவ நிர்வாணமா இருந்துட்டு இது வரைக்கும் நடத்தின தெய்வம் இது சொல்றேன் சொல்லும் போது அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. என்ன தெரியுமா? ஒரு ஊழியக்காரனை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? நான் எவ்வளோ பிள்ளைங்க நல்லா கஷ்டப்பட்டு வரும்போது உங்கள் பிள்ளை ஸ்கூலுக்கு போகாமல் ரோட்டில் விளையாடிக்கிறத பார்த்துட்டு நீங்கள் எக்ஸாம் டைமில் நல்ல வேர்வை சிந்தி நல்லா அந்த பிள்ளைக்காக தான் கஷ்டப்பட, அந்த பிள்ளை கட்டடிச்சிட்டு எங்கன்னா அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் உனக்கு கோரம் என்ன கோவம் வரும்? நான் உனக்காக காலையிலேருந்து கஷ்டப்பட்டு உனக்காக வேர்வை சிந்தி பண்ணால் நீ அந்த அந்த இடத்துல தப்பான ஒரு காரியத்தை வர சிகரெட் பிடிச்சி தண்ணி அடிச்சிருக்கிற, என்ன கோவம் வருமோ இதே கோவம் தான் மோசேக்கு வந்தது. நான் என் வாழ்க்கையை உங்களுக்காகவே அர்ப்பணித்து நடத்தும் பொழுது நீங்கள் கெடுத்துக்கொண்டு. இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, நம்மள சில நேரில் பார்க்கும்போது கர்த்தர் அப்படிதான் துக்கப்படுவார். 24 மணி நேரமும் பிதாவிடத்தில் அவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறாரா, எனக்காக உனக்காக உங்களுக்காக ஒவ்வொருவரோடு பரிந்து பேசிக்கொண்டே இருப்பார். பரிசுத்தாவியான வாக்கு கெடுங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருப்பா. ஒவ்வொரு நாளும் 365 நாளும் இந்த பிள்ளை மாறும், இந்த பிள்ளை மாறும், குணம் மாறும், வாழ்க்கை மாறும். ஆண்டவரே கொஞ்சம் மனம் இறங்குங்க, அழிச்சிடாதீங்க. ஆனால் நம்முடைய குணம் என்ன தெரியுமா? பின்னிட்டு பார்க்கிற குணங்கள். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பெரிய ஒரு கெட்ட குணம் என்ன தெரியுமா? ஒரு காரியத்திலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வந்துட்டார்னா பின்னிட்டு பார்க்கிற குணங்கள். என்னோடைய சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 25, 26 வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 19, 25, 26 வாசிங்க பார்க்கலாம். அந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது சொல்லப்படுகிறது, லோத்துடைய மனைவி பின்னிட்டு பார்த்ததினால் உப்பு தூணாய் மாறினாள். இங்க பாருங்க, கர்த்தர் நம்மை ஒரு பெரிய காரியத்திலிருந்து அந்த வசனத்தை வாசிங்க, எடுத்து வாசிங்க, வேகமா மைக்கில் வாசிங்க பார்க்கலாம். 26 வசனத்தை வாசிங்க. சம பூமியங்களையும் அழித்து போட்டான். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணால். போதும். இங்க பாருங்க, பின்னிட்டு பார்க்கவே கூடாது வாழ்க்கையில். கர்த்தர் ஒரு பாவத்திலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்தார்னா ஒரு ஆசீர்வதிக்கம் தான் நம்மளை கொண்டு வரார். கவனமா கேளுங்க. நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கடந்த வாழ்க்கையில் கொடூரமாக வாழ்ந்திருப்போம், பாவ பழக்கம், இது மாதிரி ஒரு பின்மாற்றமான வாழ்க்கை. இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் ஜெபிக்கிறேன், கொஞ்சம் வேத வாசிக்கிறேன், கொஞ்சம் ஊழியம் செய்கிறேன், ஒரு காலத்தில் அப்பேற்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்தேன். நான் சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாத ஒரு குணம் என்ன தெரியுமா? பின்னிட்டே பார்க்கக்கூடாது. டைம் பாஸுக்கு இல்லை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், நம்ம எப்படி இருக்குது பார்க்கலாம், பார்க்கவே கூடாது. ஏன் தெரியுமா? உனக்காக யாரோ ஒரு வேண்டுதல் செய்வதால். யார் தெரியுமா? தேவன் எப்போதும் உனக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். இரவும் பகலும் 24 மணி நேரம் உனக்காக மன்றாடி கொண்டிருக்கிறார். பிதாவின் வலதுபுறத்தில் உட்கார்ந்து கொண்டு, அப்பா அப்பா இந்த பிள்ளையை மன்னிச்சிருங்க, இந்த பிள்ளையை பாருங்க, தவறு செஞ்சாலும் கொஞ்சம் இரக்கமா இருங்க, உனக்காக வேண்டுதல் செய்கிறார். அதே போல்தான் லோத்துக்காக ஆபிரகாம் அங்க மன்றாடுகிறான். என்ன தெரியுமா? 50 நீதிமான் இருந்தா நீ ஆண்டவரே அழிக்காம இருப்பீரோ, 10, 1 இப்படியே வந்து கேட்கிறான். ஒரு நீதிமான் ஆகிலும்
இருந்தால் அழிக்காமல் இருப்பேன். இவ்வளோ விண்ணப்பம் ஜெபம் யாருக்காங்க? இந்த லோத்து குடும்பம் பாதுகாக்கப்படும். சொந்த இனமாயிட்டானே, சொந்த சகோதரன் ஆயிட்டானே, இவனுக்கு தெரியாது அவருக்கு அவன் போய் அங்கே ஜெபிக்கிறான் என்பதுக்காக. நான் சொல்லட்டுமா, அநேக பலவீனமான சூழ்நிலையில் உனக்காக அநேகர் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு வாரம் நான் ஆலயத்துக்கு வரல, அப்படி கிடையாது. கர்த்தர் பார்க்குறா. நீங்கள் ஆலயத்துக்கு ஒரு வாரம் வரனால எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நாங்கள் ஜெபிப்போம். என்ன தெரியுமா? ஐயோ இந்த பிள்ளைங்க ஏதோ சோர்ந்து போயிட்டாங்களா, பழைய வாழ்க்கைக்குள்ளே போயிட்டாங்களா, பின்மாற்றத்துக்கு போயிட்டாங்களா. நீங்கள் வராதனால எங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. சபைக்கு வரல அதுன்னு கஷ்டப்படாது. ஐயோ ஆண்டவர்கிட்ட போயிடுவாங்களோ, மறுபடி பின்மாற்றமான வாழ்க்கைக்கு போயிடுவாங்களோ, அதுதான் எங்களுக்கு துக்கமாக இருக்கும். உங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிப்போம். முடிந்த உங்களுக்கு ஃபோன் பண்ணுவோம், விசாரிப்போம். நான் சொல்லட்டுமா, நாங்கள் மாத்திரம் இல்லை, ஆலயத்தில் யாரோ ஒருவர் உங்களுக்காக ஜெபித்து கொண்டே இருப்பாங்க. ஆண்டவரை தொடர்ந்து பரிசுத்த ஜீவித்தில் நிற்கணும், நல்ல சாட்சியாக நிற்கணும், ஆண்டவருக்காக வாழணும், குடும்பமாக இப்படி இருக்கணும். யாரோ ஒருவர் ஜெபித்து கொண்டிருக்காங்க. அதை காட்டியும் தேவன் உனக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறார், விண்ணப்பம் செய்து கொண்டே இருக்கிறார். எதற்காக? நீ பின்னிட்டு பார்ப்பதற்காக இல்லை, முன்னிட்டு பார்ப்பது நடப்பதற்காக. 24 எப்படின்னா போயிருக்கட்டுங்க. நான் மறுபடியும் சொல்றேன், 24 எப்படின்னா போயிருக்கட்டும். பாவமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு ஆண்டா கூட இருக்கட்டும், ஜபமே இல்லாத ஒரு ஆண்டா கூட இருந்துட்டு போட்டோம், எது வேணா இருந்துட்டு போட்டோம், எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. நான் இனி பின்னிட்டு பார்க்க மாட்டேன். நான் பின்னிட்டு இனி என் வாழ்க்கையில் பார்த்தேன்னா என் வாழ்க்கையில் முடிவு அவ்வளோதான். பார்க்கவே கூடாது. லோத்துடைய மனைவி என்ன பார்த்தா, ஏன் பின்னிட்டு பார்த்தா தெரியுமா? அந்த தேசத்தில் சோதோம் குமாரில் இருந்த பாவத்தை காட்டி எந்த தேசத்தில் பாவமே இல்லையா. புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது, சோதோம் குமாரோடைய முடிவு எப்படி இருந்ததோ அப்படிதான் இந்த கடைசி நாட்களில் ஒவ்வொரு தேசத்தின் மேலும் இருக்க போகிறது. எந்தெந்த தேசத்தில் பாவம் இருக்கிறதோ அந்த தேசம் அப்படிதான் அழிய போகுது. கர்த்தருடைய கோபாக்கின்னு அப்படி இருக்குமா. ஒரு சயின்டிஸ்ட் சொல்றாரு, சோதோம் குமாரில் போயிட்டு சயின்டிஸ்ட்லாம் ஆராய்ச்சி பண்ணாங்களாம். ஒரு பழைய பொருளை எடுத்தாங்களாம், மண் பாத்திரங்களை. அப்போ எடுத்த பொழுது எப்போவுமே நல்லா தெரியும், மண் பாத்திரங்கள்லாம் நெருப்பை நல்லா வச்சாங்கன்னா நல்ல ஒரு மாதிரி ஆகிடும். அது நல்லா உடச்சின்னா உடஞ்சிரும். செங்கல்லாம் பார்த்துங்க, ரொம்ப ஓவர் ஹீட் ஆச்சுன்னா அடிச்சின்னா தூள்லாம் ஆகிடும். அப்பேற்பட்ட ஒரு சின்ன ஒரு மண்ணினால் செய்யப்பட்ட பாத்திரத்தை எடுத்து சயின்டிஸ்ட் ஆராய்ச்சியாளர் செய்து பார்த்தாங்க. கிறிஸ்தவத்தில் சொல்லப்படுறது கந்தகத்தினால எரியுதுனால அழிச்சாரமே சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்களாம். அதில் சொல்லப்படுகிறது, இப்போ வெளிநாட்டில் இந்தியாவில் பாதுகாப்புக்காக யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அட்டோனிக் பாம் சொல்லப்பட்டு. அதாவது ஜப்பான் மேலே ஒரு 2 குண்டு தான் போட்டாங்க, ஹிரோஷிமாவில். அந்த குண்டுனால ஒரே குண்டுனால 1,60,000 மேற்பட்டவங்க மரிச்சு போனாங்க, ஒரே குண்டு. இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துல சரியான விவசாயம் பண்ண முடியாது. இன்னைக்கு வரைக்கும் பிறக்கிற குழந்தைங்களுக்கு அந்த பிறக்கும் போது ஏதோ ஒரு பலவீனத்தோடு தான் பிறக்கும். எப்போ அன்னைக்கு போட்ட அந்த குண்டோட எஃபெக்ட் இன்னும் இருக்கிறது. ஆனால் சொல்லப்படுகிறது அதை விட 100 மடங்கு 1000 மடங்கு ஒரு தாக்குதல் ஒரு தேசத்தை நடந்தால் எப்படி அந்த தேசம் மண் பாதிக்கப்பட்டிருமோ அப்படி பாதிக்கப்பட்டிருக்குதான் அந்த தேசம். இன்னைக்கு வரைக்கும் பார்க்கும் பொழுது பாருங்க, கர்த்தருடைய கோபம். இன்னைக்கு நம்ம கர்த்தர் மாத்திரம் இந்த 2024 இந்த 12வது மாசத்துல இந்த 29ஆம் தேதி கர்த்தருடைய கிருபை மாத்திரம் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா நான் சொல்றேன் பாருங்களேன், நம்ம எங்க போய் இருந்திருப்போம், எப்பேற்பட்ட ஒரு நிலைமையில் இருந்திருப்போம். இன்னைக்கு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கிருபைனால வைத்ததுனால தான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கணும். எதுக்காக? உன்னை அழிப்பதுக்காக இல்லை. உன்னை அழிக்கணும்னு நினச்சேன்னா கர்த்தர் எப்பயும் அழிச்சிட்டு இருப்பார். ஒவ்வொரு நாளும் கிருபைனால இரக்கத்தினால உன்னை சேர்த்து கொண்டு தம் பிள்ளையா நீ வரணும், அவர் பிள்ளையா நீ மாறணும், அவர் மார்பில் உன்னை வைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நெஞ்சார அணைத்து, என் பிள்ளை நீ, நான் உன்னை நேசிக்கிறேன், எதற்காக ரத்தம் சிந்தின, உன் மேல ஒரு நோக்கம் இருக்கு, இதை தான் ஆண்டவர் உங்களோட இடைப்படும்படியாக அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில சொல்றேன், 25 போவதற்கு முன்பாக அந்த புதிய உடன்படிக்கை செய்யும்படியாக தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். ஆயத்தமாக இருக்கா. தேவ சமூகத்தில் வாங்க, அப்பா என்னோட புதிய உடன்படிக்கை போன. என்னத்தம்மா நடந்தது? மோசே மறுபடியும் போகிறான், பயபக்தியோடு போகிறான். இந்த 2வது முறை போகிறோமே, இந்த ஜனங்க என்ன தவறு செய்வாங்க தெரியும். மறுபடியும் சொல்கிறார் ஆண்டவர், மோசேக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, மறுபடியும் பலகையில் எடுத்துக்கொண்டு வா. இந்த முறை நான் எழுத மாட்டேன், நீ தான் எழுதணும். எழுதுறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என்னத்தம்மா சொல்கிறாரு, எல்லாரும் என்னோட சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க. யாத்திராகம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகம் 34:10 எடுத்த வேகமா, நேரம் இல்லை, நான் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், எந்த ஜாதியாரிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை
எல்லா ஜனங்களும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்த பார்க்கலாம். என்னோடு பண்ணுகிற உடன்படிக்கை அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். அல்லேலூயா. எனக்கு இந்த வசனத்தை தியானிக்கும் போது தான் புரிஞ்சு, என் தேவன் எவ்வளோ என் மேலே கோபமாக இருந்தாலும் இரக்கத்தை அது மேலே 1000 மடங்கு என் மேலே வைக்கிற தேவனாக இருக்கிறார். எவ்வளோக்கு என் தேவன் எச்சரிக்கிறாரோ, எவ்வளோ உன்னை பாருன்றாரோ அந்த அளவுக்கு என் மேலே கிருபையாமல் இருந்து சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் நான் அற்புதங்களை செய்வேன், அதிசயங்களை செய்வேன். ஒருவேளை ஏற்கனவே நீங்கள் உடைந்து போய் இந்த கால வேளையில் வந்திருந்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட் பாஸ்டர், அப்போ என் வாழ்க்கை இப்படி தான் ஆயிடுமான்னு. அப்படி கிடையாது. கர்த்தர் சொல்கிறாரு, இதோ நான் ஒரு புதிய உடன்படிக்கை செய்ய போகிறேன். இந்த 2025 ஒரு புதிய உடன்படிக்கை போகிறேன். என்ன தெரியுமா? எந்த ஜாதியிடத்திலும் எந்த ஜனத்திடத்தில் செய்யப்படாத அதிசயங்களை உன் நடுவில் நான் செய்வேன். உன் ஜனங்களிடத்தில் நான் செய்ய போகிறேன். உன் கண்கள் காணும்படியாக நான் செய்ய போகிறேன். இந்த புதிய ஆண்டுகளை போகும்போது எதை சரி செய்து கொள்ளமோ, புதிய உடன்படிக்கையில் நிற்கிறீங்களோ தைரியமாக போங்க. என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், எந்த நிந்தை வந்தாலும், கர்த்தர் பண்ணின உடன்படிக்கை என் மேல் இருக்கிற வரை நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். என் குடும்பம் சமாதானமாய் இருக்கும். நான் ஜெயமாய் வாழ்வேன். நான் வெற்றியாய் வாழ்வேன். எல்லாவற்றையும் வெற்றி சிறக்கிற பண்ணுகிற தேவன் என்னை வெற்றி சிறக்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையோட போங்க, அந்த நம்பிக்கையோட போங்க. 2025 போகும்போது ஆமா பிசா சொல்லுவான், நீங்க சொல்லுங்க ரைட், நீ சொல்றதெல்லாம் ரைட். ஆனால் 25 போகும்போது புதிய உடன்படிக்கையோடு நான் போகிறேன். எப்படி பண்ணுவா தெரியுமா? இந்த வசனத்தை மாத்திரம் முடிக்கிறேன் கொஞ்சம் நேரம் பிறகு. எரேமியா 31 அதிகாரம் 32 வசனத்தை பண்ணுங்க. எப்படி நம்ம உடன்படிக்கை செய்தா நம்ம இருதயம் மாறும் என்பதை இந்த இடத்துல நம்ம வாசிக்கலாம். எரேமியா 31 32 வாசிங்க பார்க்கலாம். பிதா கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை அல்ல. கொஞ்சம் கவனமா கேளுங்க. நான் அவர்களுக்கு உடன்படிக்கையை மீறி அவமாக்கி, தொடர்ந்து வாசிங்க. அந்நாட்கள் பிற்பாடு இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கை, அதாவது போதும். இங்கே பாருங்க, நான் வேகமாக வந்துடுறேன், ஏன்னா டைம் இல்லை, இப்போ ஸ்லோவாக படிங்க. பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்கா. வீட்டில் போய் இதெல்லாம் எழுதி கொள்ளுங்க, தியானிச்சு பாருங்களேன். நான் கொஞ்சம் உங்களுக்கு புரியும், அழகாக இருக்கு. எப்படி தெரியுமா? ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே பாரு எரேமியா, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்து தேசத்தை நான் அழைத்து கொண்டு வந்தேன். எப்படி தெரியுமா வந்தேன்? ஒரு பிள்ளைய தாய் கொண்டு வர்றது போல நான் கொண்டு வந்தேன். கரங்களை பிடிச்சு கொண்டு வந்தேன். 40 வருஷம் ஒரு பிள்ளை எப்படியெல்லாம் ஆபத்தில் தண்ணி வந்தால் தூக்குறது, நெருப்பு வந்தால் தூக்குறது, எப்படிலாம் நான் நடத்தி வந்தேன். அவர்களும் என்னை அவமாக்கி போட்டாங்க, என்னை தள்ளி விட்டாங்க. இப்போது நான் உங்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். என்ன தெரியுமா? அது நியாயப்பிரமாணத்தை உதடுனால இல்லை, இருதயத்தில் வைக்க விரும்புகிறேன். ஏன் தெரியுமா? உன் இருதயத்தில் வைத்தாதான் நீ என்னை முழு இருதயத்தோடு நேசிப்ப, முழு இருதயத்தோடு அன்பு கூறுவ. நீங்கள் வீட்டில் போய் தியானிச்சு பாருங்க. ஆண்டவர் எவ்வளோ துக்கப்பட்டு சொல்கிற தெரியுமா? நான் உன்னோட உடன்படிக்கை என்ன காரியம்னா, வாயினால் ஆராதிக்கல, இருதயத்தில் பண்ணுவேன். என் நியாய பிரமாணத்தை உன் இருதயத்தில் வைத்து நீ கர்த்தரை ஒவ்வொரு நாளும் நேசிக்கும் பொழுது அன்பு கூர்ந்து சொல்லுவேன். முழு இருதயத்தோடு உம்மிடத்தில் நான் அன்பாயிருப்பேன் ஆண்டவரே, உம்மை நான் நேசிப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிச்சுட்டு ஆசைப்படுகிறேன். என்னோட எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 43 அதிகாரம் 10-18 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 43:18 இதை மட்டும் வாசித்து நான் முடிச்சிடுறேன். ஏசாயா 43, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூரணமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறிவீர்களா? நான் வனாந்திரத்தில் வழியும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துக. உன் சிந்தனை மாறும் பொழுது, உன் எண்ணங்கள் மாறும் பொழுது, பூர்ண நினைக்காத யோசிக்காத கர்த்தர் சொல்ல, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இதோ நான் புதிய காரியம் எப்போ தோன்றும்? இப்பொழுதே தோன்றும்.
இப்பொழுதே தோன்றும், என் வாழ்க்கையில் எப்பொழுதே தோன்றும். முதல் காரியம் எதை மாற்றணும்? புது சிருஷ்டியாய் மாறணும். ரெண்டாவது காரியம் புதிய உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில் பழைய நினைக்க. மூன்றாவது காரியம் நாம் புதியவளாய் சிந்தனை உள்ளவர்களாய் மாற வேண்டும். எப்படி? பழையவைகளை ஒழித்து முந்தின நினைக்கக்கூடாது, பூர்வ நினைக்கக்கூடாது. அப்படியே மறுபடியும் ஒவ்வொரு வருஷம் போகும்போது நியூ இயர் சர்வீஸ் வரும்போது சில பேர் நான் பார்த்துக்கிறேன் ரொம்ப துக்கமாக. இன்றைக்கி நியூ இயர் சர்வீஸில் சொல்கிறேன் பாருங்கள், வரும்போது எல்லாம் துக்கமாக ஒரு மாதிரி வராதிங்க. அதெல்லாம் தான் ஆசீர்வாதமே கொண்டு வராது. முந்தின நினைக்காத போச்சு. 2024 இனி வாழ்க்கையில் பார்க்கவே முடியாது. நான் மறுபடியும் சொல்கிறது தான், எப்போல்லாம் பர்த்டே வாழ்க்கையில் வருதோ புரிஞ்சு கொள்ளுங்க, வாழ்க்கையோட முடிவுக்கு நம்ம நகரி கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கு தெரியல, அது நிஜமாக சொல்கிறேன். ஒரு பெரிய விஞ்ஞானி சொன்னார். என்னத்தம்மா சொன்னார்? மனுஷனுக்கு இருக்கிற கேலியான விஷயமே இதுதான். அவனுக்கே தெரியாமல் அவன் செலிப்ரேட் பண்ணுறான். என்ன தெரியுமா? அவன் மரணத்தை ஒவ்வொரு வருஷமும் நெருங்கி கொண்டே போகிறான். அதை போகும்போதெல்லாம் சந்தோஷமாக நினைக்கிறான். எப்படி? என் வயசு ஆகுது, கூடுதுன்னு. அப்படி கிடையாது, மரணத்தை தேடி போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்ல வராரு. நாட்கள் கடந்து போகிறது, திரும்பி வராது. அதே போல் தான் 24 திரும்ப வாழ்க்கையில் வரவே வராது. உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னது முடிந்து போன விஷயத்த குடும்பத்தில் பேசாதீங்க, தனிப்பட்ட விஷயத்தில் பேசாதீங்க. கணவன் நிமித்தம் பொருளாதாரத்தை இழந்திருக்கலாம், மனைவி நிமித்தம் பொருளாதாரத்தை இழந்திருக்கலாம், மனைவி நிமித்தம் சமாதானம் இல்லாமல் வாழ்ந்திருக்கலாம், கணவன் நிமித்தம் சமாதானம் இல்லாமல் வாழ்ந்துருக்கலாம், யாரோ நிமித்தம் வாழ்ந்துருக்கலாம். ஏதோ வாழ்க்கை அப்படி இப்படின்னு போயிடுச்சு. போனதெல்லாம் போட்டோம். புதிய வருடத்தில் போகும்போது அதையே சிந்திச்சுக்கிட்டு யோசிச்சுட்டு புலம்பின்னு இருக்காதீங்க. ஒரு விசுவாசம் உண்டாகட்டும். கர்த்தர் புதிய காரியத்தை செய்வாராக. அது இப்பொழுதே தோன்றும், இன்னைக்கே தோன்றும். எப்படி தோன்றும்? வனாந்திரத்தை வழிகளை உண்டாக்குவார், அவாந்திர வழிகளை ஆறுகளை உண்டாக. அதை நான் விசுவாசிக்கிறேன். அது போதும். ஆமென். எது நடந்தாலும் பரவாயில்ல, கர்த்தரை நான் நம்பி இருக்கிறேன். அவரே நான் அடைக்கலம், அவரே என் கேடகம், அவரே என் துருகமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த புதிய வருடத்துக்கு போகும்போது 3 காரியங்கள். முதல் காரியம், புதிய மனுஷனாய் மாறுங்க. புதிய உடன்படிக்கையில் நிலைத்திருக்க உங்கள் இருதயங்களை மாற்றிக்கொள்ளுங்க. பின்னிட்டு பார்க்காதீங்க. மூன்றாவது விஷயம், புதிய காரியங்களை பார்க்கும்படியாக முந்தைய நினைக்காதீங்க, பூர்ணமான சிந்திக்காதீங்க. கர்த்தர் புதிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எத்தனை பேர் இந்த காலை வேளையில் உணர்றீங்க, கர்த்தர் என்னோட பேசுகிற தெய்வம், நம்மோட பேசுகிற தெய்வம். சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த கால வேளையில் எல்லாம் ஜோம் பண்ணுங்க பார்க்கலாம். மௌனமாக இருக்கிறதுக்கு நான் சொல்லலை, மைக்கை பிடிச்சி கண்ணை மூடியே ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே இவ்வளோ நேரம் பேசுனீங்க, இது கொஞ்சமாவது நான் என் சார்பிலேருந்து நான் உங்களுடைய சமூகத்தில் கொஞ்சமாவது நான் முன்னாடி வர விரும்புகிறேன்ப்பா. என்னை கொஞ்சம் மாற்றுங்க. ஜோம் பண்ணுங்க. குடும்பத்தை கொஞ்சம் மாற்றுங்க. இந்த சண்டே மறுபடியும் வராது. அடுத்தது புது வருடத்தில் தான் மறுபடியும் ஒரு சண்டேலாம் போகிறது தான் கடைசி, இந்த வருஷத்தை கடைசி சண்டே. கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க. இன்னும் நேரம் ஆகலை, 11:15 தான் ஆகுது. ஜோம் பண்ணு. கண்ணை மூடி ஒரு 2 நிமிடம் ஜோம் பண்ணுங்களேன். தனிப்பட்ட விதத்துக்காக, குடும்பத்துக்காக ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த காலை வேளையில் நான் ஜெபிக்கிறேன்ப்பா, என்ன கொஞ்சம் மாற்றுங்க, என் குடும்பத்தை கொஞ்சம் மாற்றுங்க. நான் மறுபடியும் இந்த பழைய வாழ்க்கை வாழக்கூடாது, பின்னிட்டு பார்க்கக்கூடாது. நான் புது சிருஷ்டியாக மாறணும். கிறிஸ்துவுக்குள்ளே என் ஜெப வாழ்க்கை மாறணும். தடுமாறுகிற பரிசுத்த ஜீவியத்தை வந்து மாறி கொஞ்சம் பரிசுத்தமாக வாழணும். என் பேச்சில் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க, சிந்தனையில் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க. நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஒரு 25 ஆண்டில் இதே பிரச்சனைகள் உபத்திரத்தில், உலகத்தில், சமுதாயத்தில் எல்லாத்துலேயும் தான் இருக்கதா போகுது. ஆனால் அது மத்தியில் கர்த்தர் நம்ம நடத்தணும். கர்த்தர் நம்ம கரம் பிடித்த தேவன் நம்மளை அற்புதங்களை காண செய்யணும். அவருடைய கிருபை வேணும். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இனியும் நான் பழையவில சிந்திச்சுட்டு போகிறதுக்குள்ளே 25க்குள்ளே போகிறதுக்குள்ளே அதையே யோசித்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தால் வாழ்க்கையில் ஆண்டவரே குடும்பத்துக்கு சமாதானம் இருக்காது, ஒரு மனம் இருக்காது. சொல்லுங்கள் ஆண்டவர்களை, சொல்லுங்கள் ஆண்டவரே. அதே போல் யாரெல்லாம் இந்த 24 நிறைய காரியங்களை இழந்தீங்களோ ஆண்டவரத்தில் சொல்லுங்கள். அப்பா உன் நாமத்துக்காக நான் இழந்திருப்பேன் ஆண்டவரே, நான் உமக்காக இழந்தேன். நிறைய காரியங்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு துக்கம் வரும். 24 நான் என்னத்தை கண்டேன், என்ன என் வாழ்க்கையில் தேவன் செஞ்சார், என் வாழ்க்கையில் ஒன்றும் மாறலை. இப்படிப்பட்ட இந்த புலம்பெல்லாம் என் இருதயத்திலேருந்து எடுத்து போடுங்கப்பா, என் வாயிலேருந்து எடுத்து போடுங்கப்பா. எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வரட்டும். ஓகே, இந்த 24 இப்படி இருந்தது, 25 கர்த்தர் செய்வார், புதிய காரியத்தை செய்வார். அந்த நம்பிக்கை, விசுவாசம். விசுவாசம் இல்லாத வாழ்க்கை ஒன்றும் இல்லைங்க. கர்த்தர் மேலே விசுவாசம் வைப்பது தான் வாழ்க்கையே. அவர் மேலே விசுவாசம் வைங்க. கடந்ததாக போகட்டும். புதிய காரியத்தை செய்கிற தேவன் புதிய ஆண்டு நன்மை செய்வார். ஆயத்தமாங்க. சொல்லுங்க ஆண்டவரே, இனி வர வருஷங்களில் ஒவ்வொரு வாரமும் 52 வாரம்
வாரமும் நான் ஜெபிக்கணும், நான் ஆண்டவர் சபைக்கு வரணும், ஊழியம் செய்யணும், நல்ல வேத வாசிக்கணும், அதிகாலை ஜெபம் இருக்கணும், குடும்ப ஜெபம் இருக்கணும், பரிசுத்தமாக வாழணும், உதவி செய்யுங்க, கத்தருக்கென்று கொடுக்கணும், கத்தருக்கென்று ஊழியம் செய்யணும். ஆண்டவரே நான் நீ விரும்புகிற ஒரு பாத்திரமாக மாறணும். கர்த்தாவே இந்த நாளில் எங்கள் சபைக்காக விசுவாசிக்காக ஜெபிக்கிறேன். இந்த வருஷத்தில் நிறைய ஊழியங்க இந்த பிள்ளைங்க செஞ்சாங்கப்பா. மனதார நான் பிளஸ் பண்ணுறேன் ஆண்டவரே, பிளஸ் பண்ணுறேன் ஆண்டவரே. யாரெல்லாம் என்னென்ன சிறு பிள்ளைங்கள்லேருந்து ஆண்டவரே பெரியவங்க வரைக்கும் என்னென்ன ஊழியங்களும் செஞ்சாங்களோ எனக்கு செய்யலப்பா, உமக்கு செஞ்சாங்க. இந்த பலிப்பீடத்துலேருந்து மனதார பிளஸ் பண்ணுறேன். குடும்பத்தில் சமாதானம் இருக்கட்டும், பிஸ்னஸில் ஆசீர்வாதம் இருக்கட்டும், பரிசுத்த ஜீவி இருக்கட்டும், நன்மை இருக்கட்டும் அப்பா. இந்த வருஷத்தில் அப்பா ஆண்டவரே ஆயிரங்களை லட்சங்களை எவ்வளவு ரூபாய் கொடுத்திருந்தாலும் அதுக்கு ஏற்ற நன்மை கத்த செய்யுங்கப்பா. மனதார பிளஸ் பண்ற ஆண்டவரே, கொடுத்தவர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த வருஷத்தில் உமக்காக ஆண்டவரே ஜெபித்த ஊழியம் செய்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் அப்பா ஆண்டவரே. எங்களுக்கு உறுதுணையாக இருந்த மூப்பருக்காகவும் ஆண்களுக்காகவும் பெண்களுக்காக வாலிப பிள்ளைங்களுக்காக நான் பிளஸ் பண்றேன் ஆண்டவரே. இந்த அவர்கள் இல்லாத சபை நடந்திருக்காதப்பா, அதுக்காக சோத்திருக்கிறேன்ப்பா. இதுக்கு மேலாக உங்கள் கிருபை இல்லைன்னா, உங்கள் பிரச்சனை இல்லைன்னா இந்த ஸ்தலமும் இருக்காது, நாங்களும் இருக்க மாட்டோம்ப்பா. உமக்கு நாங்கள் மனதை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் பார்க்கலாம். நன்றி சொல்லுங்கள் சபையாக, நன்றி சொல்லுங்கள் அப்பா.